ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 612வது நாமாவளியாக ஓம் பிருஹத்தனவே நமः. முருகப்பெருமான இந்த நாமாவளி பருத்த உடலை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முன்ன பாலாய நமகான்னு நாமாவளி பார்த்தோம், சிறுவனாக இருப்பவர்னு. இதில் பிருஹத்தனு தனுஹு அப்படின்னா ஒரு வஸ்துனுடைய உருவம் அல்லது அந்த குணத்தை குறிக்கும். அப்படி இறைவனுடைய குணம் எப்பேற்பட்டது, உருவம் எப்பேற்பட்டதுன்னா பிரம்மாண்டமானது. இறைவன் அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார், அப்பாலுக்கு அப்பாலாகவும் இருக்கக்கூடியவர். அப்போ இறைவனை சிறு ரூபமாக ஒரு பாலகனாக பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் பிருஹத்தாக இருக்கக்கூடிய உருவமாக இறைவனை வர்ணிக்கிறது. பிருஹத்து அப்படின்னா அளவு இல்லாதது எது அப்படின்னா இறைவனை வர்ணிக்கும்போது ஆதியும் அந்தமும் அற்றவர். அதனால்தான் கச்சிப்ப சிவாச்சாரியர் வர்ணிக்கும்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். அனாதி அப்படின்னா ஆதி அற்றதுன்னு அர்த்தம், தொடக்கமற்றது. அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் அப்படின்றத வர்ணிப்பார். அப்போ அளவு இல்லாததாக பிருஹத்தாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாசத்தை உதாரணமாக சொல்லலாம். ஒரு ஆகாசம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 2 கைக்குள்ளேயும் ஒரு சின்ன வெட்ட வெளி இருந்ததுன்னா அது ஆகாசம்னு பேர். அதை கை எடுத்துட்டாலும் ஆகாசம். அப்போ ஆகாசம் எது வழியும் இருக்கும் அப்படின்னா போயிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. அதனால்தான் பதமந்திரம் இறைவனை வர்ணிக்கும்பொழுது ஓம் வியோம வியாபினே வியோமரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அப்படின்னு அந்த சிவாகம பதமந்திரம் அழகாக வர்ணிக்கும். அதில் முதல்ல வியோமரூபமாக சொல்லும். ஏன்னா அந்த ஆகாசத்துக்கு அளவே கிடையாது, 14 உலகத்தையும் கடந்தும் ஆகாசம் இருக்கும். அப்படி இறைவனுடைய உருவம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அவருக்கு பல பெயரில் திகம்பரர்னு ஒரு பேர், திசைகளையே ஆடையாக அணிந்தவர்னு அர்த்தம். திகம்பரமாக இருப்பார். அப்போ அவருடைய உருவம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அளவிட முடியாததாக மிக பெரியதாக பருத்த உடலை உடையவராக இருப்பார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இறைவன் கருணையால் ஒவ்வொரு உயிருக்கு உள்ளும் வந்து அருள் புரிவார். அப்போ அவருடைய கருணை திறன் எப்பேற்பட்டது. அவர் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர், ஆனால் அருள் புரியும் பொழுது அனைத்து உயிருக்காகவும் இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர், கருணையே வடிவமானவர் அப்படின்றத உணர்த்துறதுக்காக இறைவனுடைய அந்த பிரம்மாண்டமான உடலை உடையவராக இந்த நாமாவளி அழகாக தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிருஹத்தனவே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.